நீண்ட நாட்களாக நீங்கள் சேவை செஞ்சிட்ருக்கீங்க, அது எல்லாருக்கும் தெரியும். திடீரென்று மாற்றம் அப்படின்னு ஒரு அமைப்பு உருவாக்கி இந்த சேவை பயணத்தை தொடங்குறதுக்கு காரணம் என்ன? ஒன்றும் இல்லை சார், 20 வருஷமாக நான் வளர்த்த குழந்தைங்க எல்லாரும் வந்து இப்போ அவங்க சேவை பண்ணணுன்னு ஆசைப்பட்றாங்க. அவங்க பார்ட் டைம் ஜாப் பண்ணுறாங்க. படிச்சுக்கிட்டே பார்ட் டைம் ஜாப் பார்க்குற பாதி பணத்தை எடுத்துகிட்டு வந்து, மாஸ்டர் நீங்கள் ஆளுக்கு நீங்கள் யார் கஷ்டப்படுறோம் காமிங்க, நாங்கள் பண்ணுறோம் சொல்லி சொல்லி வளர்த்துருக்கீங்க, நீங்கள் வளர்ந்து மற்றவங்களை வாழ வைக்கணும்னு நாங்கள் இறங்கணும் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாமே சேர்ந்து ஒரே அமைப்பில் தனித்தனியாக இருக்காங்க நிறைய பேர். இப்போ கேபி பாலா, மற்றவங்க நிஷா, ஷெஃப் எல்லாமே தனித்தனியாக இருக்கும். எல்லோரும் ஒரே இடத்துல சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு இந்த மாற்றத்தை உருவாக்கியிருக்கேன். ப்ளஸ் வந்து சேவையே கடவுள் அறக்கட்டளை ஏன் ஆரம்பிச்சிருக்கேன்னா, அது ஒரு கனவு தான் காரணம். அந்த கனவு வந்து ரீசன் அப்புறம் சொல்கிறேன் நான். சார், இந்த அமைப்பு எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு சார்? இதோட கட்டமைப்பு எப்படி இருக்குது சார்? ஒன்றும் இல்லை சார், அன்பு தான் சார். நான் வந்து போதுன்ற மனசோட மற்றவங்களுக்கு செய்கிறேன். நான் வளர்த்த குழந்தைங்க போதுன்ற எண்ணத்தோடு வராங்க. போதும்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களாம் இதில் வந்து சேர்ந்து பண்ணலாம். வேணும்னு நினைக்கிறவங்க எவ்வளோ சேர்த்தாலும் பத்தாது. போதும்னு நினைக்கிறவங்களால மாற்றம் நினைக்கும், மாற்றம் முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சார், இப்போது இது நிறைய உங்கள் வீடியோ பார்க்க முடிஞ்சிச்சு. நிறைய மாற்றுத்திறனாளிகள் பெண்களிலிருந்து எல்லாருக்குமே நீங்கள் உதவி பண்ணிருக்கீங்க. இப்போ யார் எந்த பேஸில் அந்த உதவிகள் அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேரும் சார்? இல்லை உதவி தேவைன்றவங்க எப்படி உங்ககிட்ட அணுகிறது? அதான் சார், இப்போது இதில் சேர்ந்து உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் கால்லாம் வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுத்துருக்கோம், அதை மெசேஜ் பண்ணலாம். ப்ளஸ்ஸு வேறு கான்டாக்ட் நம்பர்லாம் ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு, ப்ளஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம். ஸோ எப்படிலாம் சேர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பை உருவாக்க முடியுமோ எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். சார், இப்போது வந்து என்னென்னா, ஒரு அமைப்பாக அது உருவாக்கும் போது அதுக்கு அந்த அமைப்புக்குன்னு ஒரு கொடி உருவாக்கும் போது அது வந்து வேறு ஒரு அரசியல் தளமாக பேசப்படுது. அதை எப்படி பார்க்குறீங்க? பசங்க லோகோ கேட்குறாங்க சார். நான் துப்புள் கொடின்னு அரசியலே இல்லை சார். சார், இது அரசியலுக்கு அப்படியே ஆப்போசிட் சார். சேவை செய்கிறது, இது சேவைன்றது என்னென்னா, எல்லாருக்கும் ஒரு சின்ன குழந்தைங்க கேட்குறாங்கல்ல, அந்த லோகோ வேணும் அப்படின்னு. ஸோ அந்த லோகோவுக்கு வேறு யார் பேர் போடுறது? தன்னுடைய அப்பா அம்மா. எனக்கு என் தாய் தான் எல்லாமே. எங்கே போனாலும் என் நெஞ்சில் வந்து என் தாயுடைய முகம் தான் இருக்கும். ஸோ பசங்களுக்கு லோகோ அவங்கவுங்க அப்பா அம்மா படம் போடுங்க. யார் கொடியில் யார் முகமும் போடுறோம், அப்பா அம்மா கொடி போடுங்க. இது வந்து அரசியலே இல்லை சார். அம்மாவுக்கு அரசியல் பண்ண பிடிக்காது சார். இதில் வேறு யாரெல்லாம் அழைப்பு விடுறீங்க? வேறு யார் நடிகர்கள் துறையிலையோ, திரைத்துறையிலையோ, இல்லை மற்ற துறை சார்ந்தவங்களுக்கு யாருக்கெல்லாம் நீங்கள் அழைப்பு கொடுப்பீங்க? யார் வேணால் வந்து சேரலாம் சார். மற்றவங்க நல்லா இருக்கணும், நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து சேரலாம் சார். சார், இப்போது ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்றது எல்லா வித இடத்துலையும் ஒரு குற்றச்சாட்டாக எழும்ல. இப்போ நீங்கள் அதிலிருந்து உங்களை காத்துக்கிறதுக்காக நீங்கள் என்ன மாதிரி இந்த மாற்றம் அப்படின்ற இந்த திட்டத்தை செயல்படுத்த முன்னெடுக்கிறீங்க? அதான் சார், இப்போது பணம் என் கையில் கொடுங்க, நான் செய்கிறேன்றது இல்லை சார். கஷ்டப்படுறவங்களை காமிக்கிறேன், நீங்களே போய் செய்யுங்க. குடிசைக்கு வாங்க, 1 ரூபா செய்கிறவர் குடிசையை பார்த்தா 2 ரூபா செய்வார். 10 ரூபா கொடுக்கணும்னு நினைக்கிறவர் 20 ரூபா கொடுப்பாரு. அந்த இடத்துக்கு வர வைக்கிறேன் எல்லாரையும். அந்த இடத்துல போய் பார்த்தா தான் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது தெரியும். ரொம்ப நன்றி சார்.